வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டிஷ் கத்திரிக்காய் பிட்ல குழம்பு. பாரம்பரியமான இந்த உணவை நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லார் வீட்லேயும் நம்ம பாட்டி கையால் செஞ்சு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி பல பேர் இந்த டிஷ்ஷை மறந்துருந்தாலும் இதோட டேஸ்ட்டை மட்டும் யாராலையும் மறக்க முடியாது. இந்த டிஷ் செய்யறதுக்கு கத்திரிக்காய் தோட்டத்துலேருந்து பறித்த ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் ஒரு 4-5 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். வறுத்து அரைக்கிறதுக்கு தனியா, தேங்காய் திருவல், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், புளிக்கரைச்சல் தண்ணியாக கரைச்சி ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். துவரம்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்து குக்கரில் போட்டு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கணும். முதல்ல ஒரு பாத்திரத்தில் புளிக்கரைச்சலை ஊற்றிட்டு, புளிக்கரைச்சல் கெட்டியாக இருக்க வேண்டாம், கொஞ்சம் நீர்க்க தான் இருக்கணும். அதில் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் பீசஸை இதில் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். கூடவே இதில் இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி 3த்தையும் சேர்த்து இதை ஒரு 50% குக் பண்ணி எடுத்துக்கலாம். காய் ரொம்ப குழைவாக இருக்க வேண்டாம், கத்திரிக்காயோட ஷேப் தெரியணும். அதனால் காயை ஒரு 50% அளவுக்கு வேக வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இது சாம்பார் மாதிரியும் இருக்காது, குழம்பு மாதிரியும் இருக்காது. அரைச்சி விட்ட குழம்பு மாதிரி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்ல காரசாரமாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்பளம், வத்தல் மாதிரி ரொம்ப சிம்பிளான சைட் டிஷ்ஷு சூட்டபுளாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. அடுத்தது ஒரு கடாயில் வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்களை எல்லாத்தையும் மொத்தமாகவே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிறிஸ்பாக வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் கிறிஸ்பியாக இருக்கும். கருகாமல் வறுத்து இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பிட்ல குழம்புக்கு தேங்காய், கடலைப்பருப்புலாம் இருக்கிறனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தனியாக மிளகாத்தூளை நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த வறுத்து அரைக்கிற இந்த மிளகாவும் கொத்தமல்லியும் தான் இதுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ இது எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஆற வச்சிடலாம். நல்ல வெந்த பருப்பை இது மாதிரி கடைஞ்சி எடுத்துட்டு நம்ம வெந்த கத்திரிக்காயில் இதை சேர்த்து நல்லா கொதி விட்டுடலாம். அதுக்குள்ளேயே ஆற வச்ச இந்த பொருட்களை மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட கொரகொரப்பாக இருக்கக்கூடாது, நல்லா வழன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. கடைஞ்சி வச்சுருக்க துவரம்பருப்பை இதில் சேர்த்துடலாம். விருப்பப்பட்டிங்கன்னா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு காராமணி இல்லை மொச்சை கூட சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். இல்லை ப்ளைனாக வெறும் துவரம்பருப்பு சேர்த்தாலே போதும், குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளேயே அரைச்சி வச்சுருக்க பொருட்களை நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப நீர்க்கமும் இருக்கக்கூடாது. இது கொதி பட்டதுக்கப்புறமே நல்லா கொஞ்சம் கெட்டியாயிடும். அடுத்தது அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா விழுதை இதில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போவே நல்ல மணமாக இருக்கும். ஏன்னா இதில் தேங்காய், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, தனியான்ற எல்லா பொருட்களும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருக்கனால குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது பச்சை வாசனை போயிட்டு நல்லா கம்மன்னு வாசனை வர ஆரம்பிச்சிடுது. அடுத்தது ஒரு தாளிப்புக்கு ஒரு சின்ன கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது 3த்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு இந்த குழம்புல மேலே ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் அப்படியே சேர்த்துட்டு இதை மூடி வச்சிட்டோம்னா ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல டேஸ்டியான இந்த குழம்பு ரெடி ஆகிடும். ஒயிட் ரைஸோடு சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் சப்பாத்தி, இட்லிக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியான பாரம்பரியமான உணவான கத்திரிக்காய் பிட்ல குழம்பு ரெடி ஆயிடுச்சு.